தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவோட பதவியேற்பு விழா. அந்த பதவியேற்பு விழால அ ஒ ஒரு விஷயம் நடந்தது. அத பத்தி தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, அமித்ஷா வந்து அ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டுன தோரணையில பேசியிருக்கிறாரு. அந்த மிரட்டுன தோரணை வந்து கரெக்ட்டா, ராங்கா, அதோட பேக்கிரவுண்ட் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அலசல் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இத பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு. பேசிக்கலா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2024 எலக்ஷன்ஸ் இப்ப தான் நடந்து முடிஞ்சுது. அதுவும் தமிழ்நாடுல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 40க்கு 40 திமுக வந்து கம்ப்ளீட் ஸ்வீப். அ ஸ்வீப் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அந்த சைட்ல வந்து பிஜேபி இருந்தாங்க. இந்த சைட்ல ஏடிஎம்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் தமிழர். இப்படி 4 முன்னணி போட்டியா தான் இருந்துச்சு. இனிஷியலா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஒரு சைட்ல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த எலக்ஷன் வரும்போது 2023 எண்ட் 2024ல பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போய் நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படின்ற ஒரு சண்டை இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிஜேபி கடைசி வரைக்கும் ஏடிஎம்கேக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து இல்ல நாங்க வந்து பிரிஞ்சு போறோம் அப்படின்றத மாரி சொல்லிட்டாங்க. இந்த பிரியறதுக்கு காரணம் யாருன்றது வந்து நமக்கு இன்னும் பெர்ஃபெக்ட்டா தெரியாது. அ ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி எங்களோட தலைவர்கள் எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினாரு. அதனால நாங்க பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா வந்து பிஜேபி சைட்லேருந்து என்ன சொன்னாங்க, நாங்க கடைசி வரைக்கும் ஏடிஎம்கேக்காக வெயிட் பண்ணோம். எங்களோட கதவுகள் திறந்து தான் இருந்துச்சு. ஆனா அதிமுக தான் இதுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் 2 சைட்லேருந்தும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து 2024 எலக்ஷன 2 பேரும் தனித்தனியா தான் ஃபேஸ் பண்ணாங்க. ஆ இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கே, தேமுதிக, நாம் தமிழர் தனியா. அந்த இடத்துல வந்து அ டிஎம்கே, காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை. ஆ நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட்டும் தெரியும். 40க்கு 40 வந்து டிஎம்கே வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கலா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் இன்ஃபாக்ட் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து, டிஎம்கே வந்து கம்ப்ளீட் ஸ்வீப்பா இருக்காது. 1 ஆர் 2 பிளேஸஸ் அதாவது வந்து கோயம்புத்தூர், இல்லாட்டினா வந்து திருநெல்வேலி, இல்லாட்டினா வந்து ராமநாதபுரம் இந்த சைட்ல 1 ஆர் 2 வாவது மாறுமா அப்படின்ற மாரி நினைச்சேன். பட் அது கூட மாறல. ஃபைனலா வந்து டிஎம்கே வந்து 40க்கு 40 வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. ஸோ அடிச்சு தூக்குன உடனே அண்ணாமலைய வந்து டெல்லிக்கு கூப்பிடுறாங்க. ஸோ டெல்லிக்கு போறாரு அண்ணாமலை. அதே நேரத்துல இந்த இடத்துல வந்து நம்ம தமிழிசைய வந்து இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது ஹிந்து பேப்பர்ல இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து, அதிமுகவும், பாஜகவும் ஒண்ணா இணைஞ்சிருந்தனா, அது வந்து நிச்சயமா வந்து 25-35 சீட்ஸ் பக்கத்துல வந்து பிஜேபி அ வந்து எடுத்திருக்கும் அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பத்திரிகை அ ஆளர்கள சந்திக்கும் போதும், அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு ஆதங்கத்தோட சொல்லிடுறாங்க. அவங்க என்ன அதுல என்ன மீன் பண்றாங்க அப்டின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான் அப்டின்ற மாரியும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அத சொல்லம்போது, அண்ணாமலை சைட்லேருந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. என்னடா இது நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பண்ணோமே! இப்டி வந்து பேசுறாங்களே! அப்டின்ற மாரி இருக்கா. பட் ஆனா அவரு இன்னும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் டெல்லில தான் இருக்கிறாரு. இந்த மீன் டைம் வந்து கல்யாணராமன் அவரு அறிவுசார் பிரிவு. அவரு வந்து எக்ஸ் வலைதளங்கள்ல அவரும் அதே மாரி ஒரு பதிவ போடுறாரு. அது பதிவ போட்டு இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை எடுத்த டிசிஷன் தான். அண்ணாமலை கொஞ்சம் விட்டு போயிருந்த மாரி ஒரு ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா, நிச்சயமா இன்னைக்கு வந்து அ அதிமுக அண்ட் பிஜேபி ஒரே கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா, நம்ம 25 சீட் வரைக்கும் வாங்கியிருக்கலாம். இது வந்து அண்ணாமலை செஞ்ச தப்பு அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாரு. நம்ம வந்து மிஸ்டர் கல்யாணராமன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலேருந்து வந்தவரு. ஸோ இதுதான் பேக்கிரவுண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, அ ச தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து, நான் இருக்கும்போது பிஜேபிக்குள்ள நெறைய கிரிமினல்ஸ்லாம் இல்ல. இப்ப எல்லா கிரிமினல்ஸையும் உள்ள வுட்டுட்டாங்க. உள்ள வுட்டு
இப்ப வந்து பிஜேபி வந்து ஒரு கிரிமினல் கட்சி. கிரிமினல்ன்றது அவங்க டைரக்டா சொல்லல. நிறைய பேர் வந்து கேஸ்ல இருக்கிறவங்க, அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் உள்ள விட்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து சரியான போக்கு கிடையாது அப்படின்ற மாரி பேசிட்டாங்க. ஸோ அவங்க பேசினது என்னன்னா, டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அண்ணாமலைஸ் லீடர்ஷிப் இல்லையா? ஸோ அதனால வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. ஆ திருச்சி சூர்யா அவரு வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தாரு. ஸோ இதனால உள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாரி தான் வந்து நமக்கு இப்போதைக்கு தெரியுது. இல்லையா? ஸோ என்னடா இது பிஜேபி வந்து ஆனா இந்த இந்த நேரத்துல ரிசல்ட் வரும்போது நமக்கும் தெரியும். பிஜேபி வந்து எப்பவுமே நோட்டாக்கு கீழ இருக்கிற கட்சி, நோட்டா கீழ இருக்க கட்சி அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லுவோம். இல்லையா? போன எலக்ஷன்லயும் அப்படிதான் இருந்தது. இன்ஃபாக்ட் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது 5 சீட்டு தான் அதிமுக குடுத்தாங்க. நான் சொல்றது வந்து 19 எலக்ஷன் 5 சீட்டு தான் குடுத்தாங்க. அதுவும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பிஜேபி லீடரா இருக்கும்போதே, அவங்க கேட்ட இந்த தென் சென்னைய கூட அவங்களால பெற்று வாங்க முடியல. அவங்க கடைசியில போயிட்டு தூத்துக்குடியில தான் போய் நின்னாங்க. அந்த அளவுக்கு நாட் அ வெரி பவர்ஃபுல்லா இல்லாத ஒரு லேடி, இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு கோபப்படுறதுக்கு என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அன்னைக்கு அவங்க வந்து ஆ அந்த விஷயத்த பண்ணல. பட் அப்ப வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3% வரைக்கும் தான் ஓட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பூதாகரமா வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு, 4 மடங்கு இன்கிரீஸ் ஆகி 11% வரைக்கும் பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து வோட் பெர்சன்டேஜ் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 11% ஆனா ஒரு சீட்டு கூட இல்ல. நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஸோ இதே தான் வந்து ஆ மிஸ்டர் மோடி அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடுல வந்து நம்ம ஒரு சீட்டு கூட வாங்க முடியலனாலும் நம்மளோட வோட் பெர்சன்டேஜ வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்ஃபாக்ட் அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார். தலைவர் பதவியிலேருந்து இறக்கப்படுவார் அப்படின்ற மாரி தான் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போகும்போது இதுதான் நடக்க போகுது. அதனால தான் இங்க வந்து தமிழிசை இப்படி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அவங்க அடுத்த லீடரா ஆவாங்களோ! அப்படின்ற மாரி சில ஆன்டிசிபேஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற இந்த கட்டத்துல தான் வந்து அப்படியே வந்து தோசைய திருப்பி போட்ட மாரி மோடி வந்து அண்ணாமலை லீடர்ஷிப்ப பயங்கரமா புகழ்ந்துடுறாரு. அவரோட ஸ்பீச்ல புகழ்ந்துடுறாரு. இது வந்து இட் வாஸ் நாட் ஆன்டிசிபேட்டட் அட் ஆல். அ அதே நேரத்துல வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அதான் இன்னைக்குன்னா உங்களுக்கு நேத்து இந்த சந்திரபாபு நாயுடுவோட ஃபங்ஷன்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து, அ தமிழிசை சவுந்தரராஜன கூப்பிட்டு வச்சு, நீங்க பண்றது சரியில்ல, சரியில்லன்னு இப்படி இப்படி வந்து பேசுறாரு. ஆ இதுலேருந்து நமக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு புரியுது அப்படின்னா வந்து, அண்ணாமலைக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பாஜக வந்து குடுக்குது. அமித்ஷா அண்ட் மோடி வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து அமித்ஷா குடுக்குறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே வலைதளங்கள்ல மிக பெருசா பேசப்படுது. டிஎம்கே சைட்லேருந்து வந்து அவங்களோட எக்ஸ் பக்கத்திலேயே வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்துறாங்க. தமிழர்கள் அசிங்கப்படுத்துறாங்கன்ற மாரி பேசப்பட்டுச்சு. அதே மாரி தமிழிசை சவுந்தரராஜன் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த உடனே அவங்கள வந்து பேட்டி எடுக்குறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க எதுவுமே பேசல. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் நாங்க வந்து பேட்டி குடுக்கிறதா இருந்தா, நாங்க வந்து ஏர்போர்ட்லயோ, வேற எங்கேயோ எல்லாம் பேட்டி குடுக்க மாட்டோம். கமலாலயத்துல ஒண்டி தான் நாங்க வந்து பேட்டி குடுப்போம். அப்படின்ற மாரி அவரும் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து ஆ அமித்ஷா என்னைய பொறுத்தவரைக்கும் கூப்பிட்டு வச்சு, "இது மாரி நீங்க பண்ணாதீங்க. இது பண்றது நீங்க சரியில்ல. ஒரு லீடர்னா, அந்த லீடருக்கு இருக்கிற மரியாதைய வந்து நீங்க வந்து குடுக்கணும்." அப்படின்ற மாரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு ஒரு மிரட்டல் தோணியில தான் வந்து இன்னைக்கு வந்து மோடி பேசியிருக்கிறாரு. இப்போ வந்து மோடி பண்ணது சரியா, ராங்கா அப்படின்னு வந்து நம்ம பேச வருவோம். ரைட்டா? மோடி பண்ணது சரியா, ராங்கான்றது வந்து நிச்சயமா வந்து அது சரிதான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து கட்சிய வளர்க்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இல்லையா? அப்படி வளர்க்கணும் அப்படின்னன்னா, எல்லாருமே ஒரு அம்பர்லாக்கு கீழ தான் வரணும். இப்ப எப்படி வந்து அமித்ஷாவும், மோடியும் அதாவது வந்து அமித்ஷா வந்து மோடி என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாரு. அப்போ அப்போ அமித்ஷா என்ன சொல்றாரோ, அதுதான் வந்து கீழ இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ இப்படிதான் அம்பர்லா வரும். அதே மாரி தானே இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம். டிஎம்கே சைட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாலின் சொல்லுவாரு. ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து அவர் கீழ இருக்கிறவங்க தான் என்ன சொல்றாங்களோ அதாவது வந்து தலைமைக்கு அடிபணியணும்னு. அதாவது வந்து ஸ்டாலின் கிட்டயாவது நீங்க பேச முடியும். ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க வந்து அவங்கள பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப்பா இருந்தாங்க. பட் அதே மாரி ஒரு ஸ்ட்ரக்சர வந்து பிஜேபிக்கு கொண்டு வரது அப்படின்றது வந்து தவறு கிடையாது. அது நிச்சயமா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து
நான் என்னோட பர்சனலாக என்னோட லீடர்ஷிப்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இங்கிலாண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லீடர்ஷிப் ஸ்டைலை கொண்டு வர்றது தவறே கிடையாது. ஆனால் இங்கேயும் ஒரு பட்டு வைக்கிறேன். என்ன பட்டு அப்படின்னா, அவரு சொன்ன இடம் தான் தவறு. இவ்வளோ பெரிய ஒரு லீடரா இருக்கிறவரு, தமிழிசை வந்து ஒரு சாதாரண ஒரு பர்சன் கிடையாது இல்லையா? 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்திருக்கிறாங்க. 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதைய குடுத்து, "வாங்க தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டா ஒரு ஃபோன்ல எடுத்து, இல்லாட்டினா வந்து பேசியிருக்கலாம். வெங்கையா நாயுடு பக்கத்துல இருக்கிறார். வெங்கையா நாயுடு பக்கத்துல இருக்கிறார். இந்த சைட்ல ஜே.பி. நட்டா இருக்கிறாங்க. ஸோ, அண்ட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் இல்லையா? அது வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒருத்தங்களுக்கு. அத வந்து ஏன் வந்து அமித்ஷா யோசிச்சு பார்க்கல அப்படின்றது தான் வந்து எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு லீடர் இன்ஃபாக்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து அவர் வந்து அ மோடியோட அதாவது மோடி 3வது வாட்டி மோடி வரதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சாணக்கியனா இருந்திருக்கிறாருன்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமித்ஷா எப்படி இத வந்து விட்டாரு? ஏன் வந்து அந்த மாரி ஒரு மிஸ்டேக் பண்ணாரு? அப்படின்றது தான் வந்து எனக்கு இன்னும் புரியல. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? அதாவது வந்து நமக்கு என்ன இன்ஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? ஆ முதல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஆ அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு மிரட்டுற தோணியில அவங்களும் பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, "என்னைய பத்தி யாராவது வந்து தவறா சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து முன்னாள் மாநில தலைவரா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, நான் அத எடுப்பேன்." அப்படின்றது வந்து அண்ணாமலைட்ட கேட்காம அவங்க பாட்டு பேசிட்டாங்க. ஸோ இதனால வந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இனிமேல் யாருமே அண்ணாமலைய தவிர பேச முடியாதா? எந்த ஒரு ஒரு ஆ பிரஸ் ரிப்போர்ட்டா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது அண்ணாமலை மூலமா தான் வரும். அண்ணாமலை என்ன சொல்றாரோ, அதுதான் நடக்கும். அப்படின்றது வந்து நமக்கு வந்து இதுலேருந்து தெளிவா வந்து கம்ப்ளீட்டா தெ தெரிய வருது. நெறைய பேர் திருப்பியும் வந்து சொல்றது என்னன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 23 தொகுதியில நின்னாங்க. 23 தொகுதியில இருந்து 9 தொகுதியில 2வது பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அ அதனால வந்து எதையும் ஜெயிக்க முடியாததுனால அவங்க வந்து அண்ணாமலை வந்து இனிமேல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இன்சிக்னிஃபிகன்ட்டா ஆயிடுவாரு அப்படின்ற மாரி பேசப்பட்டுச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் அண்ணாமலையோட ஆட்டமே வந்து இருக்கு அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 3%லேருந்து நோட்டா கீழ இருக்கிற பெர்சன்டேஜ்லேருந்து இன்னைக்கு 11% 2 டிஜிட்ஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னும் நெறைய ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் வந்து அவர் எங்க நிக்கிறார்ன்றது அவரோட அளவுகோல் அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஆ ஸோ அதனால வந்து மக்கள் இன்ஃபாக்ட் வந்து நெறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் வந்து சொல்றது என்ன அப்டின்னா, இனிமேல் வந்து அவருக்கு பெரிய ஒரு இந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுலேருந்து மாறி இனிமேல் தான் அவரோட ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இனிமேல் தான் வந்து அவரு எடுத்து வச்சு விளையாடுவாரு அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் டூ பி வெரி இன்ட்ரஸ்டிங். இப்போ வந்து நமக்கு வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வேற வருது. அடுத்த மாசம். இந்நேரம் வந்து முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஜூலை 13த் வந்து கவுண்டிங். பிஜேபி இந்த வாட்டி நிக்கலனாலும், பாட்டாளி மக்கள் கட்சி நிக்க போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் பிஜேபி ஆர் இன் சிங்க் வித் ஈச் அதர். ஒரே அலையன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2026ல ஏன்னா வந்து அன்புமணி வேற சொல்லியிருக்கிறாரு. கழகங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாட நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி கழகங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு அப்படின்னா அவர் சொல்றது வந்து திமுக அண்ட் அதிமுக. ஸோ அதனால அதிமுகவோட அவர் போய் சேர மாட்டாருன்றது இதுலயும் நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. அதிமுக அவங்களும் அவங்களோட கேண்டிடேட்ஸ போட போறாங்க. ஸோ மும்முனை போட்டியா தான் இருக்கு. ஸோ மும்முனை போட்டியில நிச்சயமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்ய தான் போறாரு. செஞ்சு அவரோட ஆட்டத்த ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாரி தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஆட்டம் வந்து வெற்றியை நோக்கியா இல்லாட்டினா வந்து அஹ், வெற்றி இல்லாததை நோக்கியான வந்து காலம்தான் பதில் சொல்லணும். அவர் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு அப்பு வரவங்க நாளைக்கு டவுன் கூட வரலாம். டவுன் இருக்கிறவங்க அப்பு கூட போகலாம். ஸோ இப்போதைக்கு 23 இடத்துல நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம 9 இடத்துல 2வது வந்தது வெற்றியா தோல்வியான டைம் தான் வந்து பதில் சொல்லணும். ஆனா புலி பாய்ச்சல்ல தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் இல்லாட்டா ஒரு ஷேரை வந்து தட்டி விடுங்க.
தட்டி விட்டா இன்னும் வந்து எவ்ரிடே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 4 to 5 வீடியோஸாவது நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.